ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்பி நிஷா vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை பரோட்டா எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாமா. இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் நாங்கள் முட்டை பரோட்டா ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஒரு தாச்சி எடுத்துக்கலாம். அந்த தாச்சியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா காஞ்சக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்னும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இது நல்லா ஜூஸி ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. கூட கொஞ்சம் உப்பு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ முட்டை எடுத்து ஊற்றி சைடில் வச்சுக்கலாம். எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டை நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு முட்டை ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த ரெசிபி சஜஸ்ட் பண்ணோம். காலையில் வெயில் அடிக்குது, ஈவினிங் மழை பெய்யுது. சரி, ஈவினிங் கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்றதுக்காக இதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸையும் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர், அப்புறம் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா சாட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உடச்சி ஊற்றின அந்த முட்டையை எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா சாட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி வரும், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த முட்டை பரோட்டா பண்ணுறதுக்கு அந்த சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கோம். அதை நல்லா தேய்ச்சி எடுத்து அந்த மாவு போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சூடான கல்லில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா திருப்பி நல்லா போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெசிபி இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்து நம்ம இதை சிசர்லேயே கட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் போட்டு நல்லா சூடாகி எடுத்து வச்சுக்கலாம். எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் எவ்வளோ சப்பாத்திஸ் பண்ணுறீங்களோ அந்த சப்பாத்தி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சு அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். எல்லோரும் இது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. வீட்டில் நம்ம சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ ஏதாவது பண்ணி வச்சுருக்கோன்னா அது கூட இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு இருந்ததுனால அதை நமக்கு எடுத்து வச்சு சரி இதில் போட்டு ட்ரை பண்ணலான்றதுக்காக இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது போட்டு அதையும் நல்லா நம்ம சாட் பண்ணி கிளறி வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ரெசிபி. இதில் அந்த முட்டை, அதுக்கப்புறம் நம்ம போட்டு அந்த சப்பாத்தி மாவு பரோட்டா பண்ணியிருந்தோம்ல, அது எல்லாமே வெந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக ஸ்மெல் வருது கூட. இதை நம்ம சர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை. இந்த மாதிரி ரெய்னி சீசனில் இருக்கிற டைம்லலாம் நீங்கள் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட மைனஸ் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நான் மைனஸ் வச்சு கூட சாப்பிடுவேன். கெச்சப் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட்டு ட்ரை. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்